enlightening the thirsty. விழா எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பெலிகான் பறவை தன் நெஞ்சை பிளந்து தன் குருதியை தம் குஞ்சுகளுக்கு தந்து அவற்றை வாழ வைப்பது போல் இயேசுவும் தம் நெஞ்சம் பிளந்து தம் குருதியை நமக்கு கொடுத்து நம்மை வாழ வைப்பதை இன்று சிந்தித்து இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தை தகுதியுடன் பெற்றிட வரம் கேட்டு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரின், நன்றியின் பலியை செலுத்திடவாரின். நன்மைகள் நாமே அடைவோம் வாரின். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரின், நன்றியின் பலியை செலுத்திடவாரின். நன்மைகள் நாமே அடைவோம் வாரின், நன்மைகள் செய்த இறைவனுக்கு. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பலியாம். கொடைகள் பெற அது தகும் வழியாம், கொடைகள் பெற அது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரின், நன்றியின் பலியை செலுத்திடவாரின். நன்மைகள் நாமே அடைவோம் வாரி.
ஆயரோடு சேர்ந்து நாம் பசிலிக்காவில் குடும்பமாய் பலிதனை செலுத்திடுவோம். ஆயரோடு சேர்ந்து நாம் பசிலிக்காவில் குடும்பமாய் பலிதனை செலுத்திடுவோம். இறைமகன் உடலை நாம் உண்டிடுவோம். இறைமகன் உடலை நாம் உண்டிடுவோம். இறை மக்கள் என நாம் வாழ்ந்திடுவோம். அவர் அன்பின் குரல் நாம் கேட்டிடுவோம். இறையரசை பரப்பிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம். இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணிதனை செய்ய அவர் அழைத்தார். அவர் புகழ் பாடிடுவோம். அவர் புகழ் பாடிடுவோம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழா, திவ்ய நற்கருணை திருவிழா என்று அழைப்போம். இயேசு தமது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு ஆன்ம உணவாக வழங்குகிறார். இந்த நற்கருணையை கொண்டாடுவதற்கு திருப்பலி நிறைவேற்ற திருத்தூதர்களும் அவர் வாரிசான குருக்களுக்கும் இயேசு அதிகாரம் அளித்திருக்கிறார். எனவே திருப்பலி இல்லை என்றால் திவ்ய நற்கருணை இல்லை, திவ்ய நற்கருணை இல்லை என்றால் கிறிஸ்துவ வாழ்வு இல்லை. ஆகவே இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு பங்கேற்போம். அதில் கலந்து கொண்டு நற்கருணை வாங்காமல் செல்லக்கூடாது. எனவே நற்கருணையை வாங்கி இயேசுவின் அன்பில் வாழ வளர இந்த திருப்பலியில் வரத்தை கேட்போம். இன்று நமது நவநாள் சிறப்பித்து நவநாளிலே உபயம் செய்கின்றவர்கள் திரு ஜான், திருமதி பொன்சால் சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் நவநாள் உபயம் செய்கின்றார்கள். லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் யூனியன் பங்கு மக்களுக்காக நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான திருமதி பசில் மேரி குரோரி, திருமதி ஆரிக்க மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபியே கஸ்தோன் உடல் நலனுக்காக சான் ஜாக் அந்த்வான் நல்ல துணைவி கிடைக்க, விக்டர் எலன் உடல் நலம் பெற, சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய, திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்துராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆன்ம சாந்திக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துகளுக்காக, சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய திரு அந்தோனி ராஜ் அவர்கள் திருமண விரைவில் நடைபெற, திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட, திரு அல்போன் ஜான் பவுலின் அவர் குடும்பத்துக்கு இரவில் செய்த நன்மைக்கு நன்றியாக,
செல்வி மேரி மோனிக் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, எமதே ஹென்றி ராஜா, எமதே மரி கிளேர் அவர்களுக்கு பிரெஞ்சு குடியுரிமை கிடைக்க, எமதே ருதரிக் அவர்கள் வெளிநாடு செல்ல, பிதேல் ரகுநாத் பிரான்ஸ் நாட்டில் படிப்பு நல்ல முறையில் முடித்து அங்கே வேலை கிடைக்க, சோமு அவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெற, எமதே ஹென்றி ராஜாவுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க, குடும்ப சமாதானத்திற்காக திரு ராபர்ட் ஜார்ஜ் இதய ஆண்டவருக்கு நன்றியாக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக இன்று திரு ஜே.ஏ. காணிக்கை, திரு வின்சென்ட்ராஜ் சகாய செல்வி, திரு ஸ்ரீபன், திருமதி ஷேர்லி குடும்ப கருத்துகளுக்காக இதய ஆண்டவருக்கு நன்றியாக. குழந்தைகள் கல்வியிலும் விசுவாசத்திலும் வளர, மகள் ஷேரன் நல்ல எதிர்காலம் அமைய, திரு மரியநாதன் அவர்களுக்கு நற்சுகமடைய, திருமதி அருள்மேரி ஒரு ஆரோக்கியமேரி ஆன்மா சாந்திக்காக ஜெபிக்கப்படுகிறது. மேலும் இன்று ஜோசப் மேத்யூ மனோ குடும்பத்தினர் இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். லூயி எஜெனி இதய ஆண்டவருக்கு மாதாவுக்கு நன்றியாக, அமலோப்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றன. கோலன் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, பிலிப் +2 தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நன்றியாக, மணி பிரியதர்ஷினி டேனி இதை ஆண்டவருக்கு நன்றியாக, ஃப்ளோரிஸ் பஸ்ஸில் ஆண்டவர் இதை ஆண்டவருக்கு நன்றியாக, அந்த்வான் ஷபியே மரியம்மாள் ஷபியே நன்றியாக, ஜோசப் செல்வநாயகம் கடன் பிரச்சனை தீர பிள்ளைகள் நன்றாக படிக்க, ஆரோக்கியசாமி நல்ல வரன் கிடைக்க, சிவில் தாம்சன் உடல் நலனுக்காக, HR தயாளன் குடும்ப கருத்துகளுக்காக நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் வைத்தி ஆரோக்கியநாதன் இறந்த 22வது ஆண்டு நினைவு ஆன்ம சாந்திக்காக, ஆரோக்கியமறை ஆன்ம சாந்திக்காக, ஜெர்மோ ஜனோ ஆன்ம சாந்திக்காக, பிரான்சிஸ் கோலன், தெரேஸ் கோலன் ஆன்ம சாந்திக்காக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலிப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பெறுவோம். இப்பொழுது தெளிக்கப்படும் புனித நீர் வழியாக நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவா, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருளமை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்கச் செய்திருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் அணுகி வரந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் வரும் இடர்களை விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மேமன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம்பெற அதில் உப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கின் வழியாக கற்பித்து இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளை எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மேமன்றாடுகின்றோம். பனிதனி
எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. அன்பார்ந்த திருதி ஆண்டவர் பக்தர்களே, இந்த 3ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்க சுல்தான் பேட்டை மறை மாநிலத்திலிருந்து மேதக ஆயர் பீட்டர் அபீர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை திருவிழாவில் ஒரு நாள் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அழைத்த போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறார். ஆயர் அவர்கள் இந்த தலைமையேற்று திருப்பலை நடத்துவதற்கு அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதேபோல் மிஷன் அச்சக மேலாளர் அருட்தந்தை ஆண்டனி ரோச் அவர்களும் இந்த திருப்பலிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். நம்மிடமிருந்து தியாக்கோனாக பணியாற்றி புதிதாக குரு பட்டம் பெற்றிருக்கிற அருட்தந்தை அலெக்சாண்டர் அவர்களையும் வரவேற்கிறோம். நம்மிடையே இருந்து மறையுரை ஆற்றி கொண்டிருக்கிற அருட்தந்தை இறுதிய சாமி அவர்களையும் ஆன்ம குரு அவர்களையும் வரவேற்கின்றேன். உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமுமையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நீட்டியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவுரலை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் நின்று கொண்டிருக்கவும். இறை வார்த்தைக்கு அஞ்சலி. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தீபத்தாளை அஞ்சலி செய்திட
தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தீப தூப மலரஞ்சலி செய்திடுவோமே. தீப தூப மலரஞ்சலி செய்திடுவோமே. உங்களுடைய 2 கைகளையும் இறை வார்த்தை பக்கம் நோக்கி நீட்டி தொட்டு இறை வார்த்தையை நெற்றியில் ஒற்றிக் கொள்ளுங்கள். முதல் வாசக முன்னுரை. இறைவன் தம் மக்களோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கையின் அடையாளமாக திகழ்வது இரத்தம் என்பதை பழைய ஏற்பாட்டு நூலான விடுதலை பயண நூலில் குறிப்பிடப்பட்டிருப்பதை இன்றைய முதல் வாசகத்துக்கு செவிமடுப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிப்பிடத்தையும் இஸ்ராயலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ராயல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறு பணிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிப்பிடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவேன். ஆண்டவர் தம்
அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் ஊழியன், நான் உன் அடியேன், உமது அடியானின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். மீட்புக்காக நன்றி கூறிடுமே. ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. மீட்புக்காக நன்றி கூறிடுமே. ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவே. ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. மீட்புக்காக நன்றி கூறிடுவே. ஆண்டவரின் திருப்பெயரை போற்றிடுவே. இரண்டாம் வாசக முன்னுரை. புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையையும் இயேசுவின் இரத்தத்தில் நிறைவேறுவதை கூறும் தூய பவுல், பாவிகளினின்று பிரிக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட தலைமை குருவாம் இயேசுவின் தன்மை பற்றி கூறும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 11 15 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக இருந்தார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இந்த உலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டுக் கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எல்லாவற்றிற்குமென அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி இவ்வாறு செய்தார். வெள்ளாட்டுக் கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனசான்றை எத்துணை மிகுதியாக தூய்மைப்படுத்துகின்றது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியால் நம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கு உரிமை பெற்றை பெறுவதற்கென இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரின் திருவுடல்
திருரத்த பெருவிழாவிற்கான தொடர் பாடல். சீயோனே, உன் மீட்பரை புகழ்வாய், கீதமும் பாடலும் இசைத்தே உந்தன் ஆயரை தலைவரை புகழ்வாயே. எல்லா புகழும் கடந்தவர் அவரே, இயலாதுன்னால் அவரை புகழ இயன்ற மட்டும் துணிந்திடுவாயே. உயிர் மிகு அப்பம் உயிர் தரும் உணவாம், போற்றுதற்குரிய இப்பேருண்மை இன்று சிந்தனைக்கு ஏற்ற பொருளே. தூய விருந்தின் பந்தியில் அன்று பன்னிரு சோதர் கூட்டம் அதற்கே கிடைத்த உணவிது ஐயமே இல்லை. ஆர்ப்பரிப்புடனே இனிமையும் கலந்த நிறைப்புகழ் கீதம் ஒலிப்பதோடன்றி மகிழ்வும் மனதில் பெருகிடல் தகுமே. பெரும் சிறப்பான திருவிழா இன்றே இத்திருவிருந்தை முதலாக நிறுவிய நாளை நினைவு கூர்கின்றோம். புதிய பேரரசரின் இத்திரு பந்தியில் புதிய ஏற்பாட்டின் புதுத்தனி பாஸ்கா பழைய பாஸ்காவை முடிவுறச் செய்யும். புதுமை பழமையை போக்குதல் காணீர், உண்மை நிழலை ஓட்டுதல் காணீர், ஒளியோ இரவை ஒழித்தல் காணீர். திருவிருந்ததனில் நிறைவேற்றியதை தம் நினைவாக சீடரும் செய்ய கட்டளை தந்தார் கிறிஸ்து பெருமான். திருக்கட்டளையால் அறிவுரை பெற்று அப்பமும் ரசமும் மீட்புக்குரிய பலிப்பொருளாக அர்ச்சிக்கின்றோம். அப்பம் மாறி அவர் ஊன் ஆவதும், ரசமது மாறி இரத்தமாவதும் கிறிஸ்துவர் கருளிய உண்மையாமே. புலனையும் அறிவையும் முற்றும் கடந்து இயற்கை முறைமை கப்பால் உள்ளத்தை உறுதியோடு ஏற்கும் உயிர் விசுவாசம். அப்பமும் ரசமும் குணங்களில் வேறாய் அவற்றின் தோற்றம் மட்டுமே இருக்க அற்புத உட்பொருள் மறைவாய் உள்ளதே. ஊனே உணவு, இரத்தமே பானம், இருவித குணங்கள் ஒவ்வொன்றிலும் கிறிஸ்து முழுவதும் உண்டென கொள்வீர். உண்பவர் அவரை பிய்ப்பதும் இல்லை, உடைப்பதும் இல்லை, பிரிப்பதும் இல்லை, அவரே முழுதாய் உண்கின்றனரே. உண்பவர் ஒருவரோ 1000 பேரோ, ஒருவர் உண்பதையே அனைவரும் உண்பர், உண்பதால் என்றுமே தீர்வதும் இல்லை. நல்லவர் உண்பர், தீயரும் உண்பர், அதனால் அவர் பெறும் பயன் வெவ்வேறாம். முன்னவர் வாழ்வார், பின்னவர் அழிவார். நல்லோர் வாழ்வார், தீயோர் அழிவார். உணவொன்றாயினும் எத்துணை வேறாம் பயன் விளைத்திடுமென பகுத்துணர்வாயே. அப்பமதனை பிட்ட பின்னரும் முழுமையில் எதுவோ அதுவே பகுதியில் உள்ளதாம் அறிந்திடு ஐயமே வேண்டா. உட்பொருள் பிளவுபடுவதே இல்லை, குணத்தில் மட்டும் பிடப்படுமே, அவரது நிலையும் உருவும் குறையா. வானவர் உணவிதோ வழி நடப்போருக்கும் உணவாயிற்றே, மக்களின் உணவை நாய்கட்கெறிதல் நலமாகாதே. ஈசாக் பலியிலும் பாஸ்கா மரியிலும் நம் முன்னோருக்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முற்குறி காண்பீர். நல்ல ஆயனே, உண்மை உணவே, இயேசுவே, எம்மேல் இறங்கிடுவீரே, எமக்கு நல் அமுதே ஊட்டிடுவீரே. நும் திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காண செய்வீர். அனைத்தும் அறிவோய், அனைத்தும் வல்லோய், மாந்தர்க்கு இங்கு உணவினை தருவோய், அங்கும் பந்தியில் அமரச் செய்வாய். அமர்ந்து நும்முடன் பங்கினை கொள்ளவும் வான்திரு கூட்டத்தின் நட்பினராகவும் அருள்வீர். ஆமேன். அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே.
உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 12 முதல் 16 மற்றும் 22 முதல் 26 வரை உள்ள இறைவசனங்கள். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த போது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் தான் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நமது ஆண்டவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் நற்கருணை வடிவில் நாம் பெற்றிருக்கின்ற அந்த மாபெரும் நிகழ்ச்சியை, விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நற்கருணை நாதருடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கு என்றும் கிடைக்க உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய தூய இறுதி ஆண்டவருடைய அந்த நவநாட்களில் நான் ஒரு நாள் உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதிலும் எனக்கு மகிழ்ச்சி. இந்த நாட்களில் நாம் மேகி என்பதை பற்றி எல்லாரும் படித்திருப்போம், கேட்டு வருகிறோம். உணவு எந்த ஊரிலோ நகரத்திலோ அதிகமாக இருக்கிற ஒரு கடை உணவு கடைகள்தான். மனிதர்களுடைய பொதுவான எண்ணம்
உணவுக்காக உழைக்கிறார்கள், உழைப்பதற்காக உண்கிறார்கள். அது உண்மை. ஆனால் எது மையமாக இருக்கிறது? உணவு மையமாக இருப்பதை நாம் அறிவோம். இந்த நிலையில்தான் கடவுள் மனிதரை படைத்த பொழுது எல்லாவித வசதிகளையும் கடவுள் கொடுத்து, உணவையும் அவர்களுக்கு வேண்டிய உணவையும் படைத்து, இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தொடக்கத்தில் கடவுள் மனிதர்களுக்கு சொன்னார். இந்த உணவின் மேல் இருக்கின்ற ஆசையின் காரணத்தினால்தான் ஏவாள் கூட தன்னுடைய பாவத்தை, கடவுளுக்கு மீறிய ஒரு குற்றத்தை செய்கிறார். உணவின் மேல் இருக்கிற ஆசையினால்தான் ஏசாவு என்பவர் தன்னுடைய இளைய சகோதரர் யாக்கோபிடம் தன்னுடைய வாழ்வின் உரிமையை விட்டு கொடுக்கிறார். உணவின் காரணத்தினால் பிரிந்திருந்த யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் ஒன்று சேர்கிறார்கள். உணவின் காரணத்தினால்தான் எகிப்திய பார்வோன் அரசனுடைய மனத்தை மாற்றுவதற்கு கடவுள் பல பெரும் துன்பங்களை அனுப்பி அவர்கள் உண்ண முடியாத அளவுக்கு சூழலை ஏற்படுத்தும் பொழுது பார்வோரின் மன்னம், அவருடைய மனசு, கடினப்பட்ட மனசு, அது மாறுகிறது. இதே உணவு இல்லை என்ற போராட்டத்தை, கடினமான உள்ளத்தை இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்தில் கடவுளுக்கு எதிராக கொதித்து எழுந்தார்கள். ஆனால் கடவுள் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு உணவை, மன்னாவையும் தண்ணீரையும் கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? இந்த மக்கள் எவ்வளவு கடினமான ஒரு மோசமாக இருந்தாலும் அதை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு வழிப்பயண உணவாக மட்டுமல்ல, அது அவர்களுக்கு நம்பிக்கையின் சக்தியாக வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு சக்தியை அவர்கள் பெறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உணவு கடவுளுடைய இரக்கத்தை காட்டும் கருவி என்பதை எலியா பாலைவனத்தில் தவித்திருந்த பொழுது கடவுள் அவருக்கு உணவு கொடுக்க செய்கிறார். இந்த ஒரு பின்னணியில்தான் இயேசு கிறிஸ்து அப்பங்களை பலுகச் செய்தார். அப்பங்களை பலுகச் செய்த சூழலில் நாம் என்ன பார்க்கிறோம்? பாலைவன தொலைதூரத்தில் நடந்து வந்த அந்த யூதர்கள் துவண்டு விடாமல் அவர்களை காப்பாற்றுவதற்கு, நம்பிக்கையை கொடுப்பதற்கு, உயிர் கொடுப்பதற்கு இயேசு அப்பங்களை பலுகச் செய்தார். இதே முறையில்தான் இந்த உணவின் முக்கியத்துவத்தை அறிந்தவர் நம் ஆண்டவர். ஆகவே அவர் என்ன செய்கிறார்? தன்மேல் விசுவாசம் கொண்ட அனைவருக்கும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, யோவான் எழுதிய நற்செய்தியின் படி படிக்கிறோம், இயேசுவுக்கு முன்பும் இயேசுவுக்கு பின்பும் நாம் நினைக்கிற உணவு அனைத்தும் இந்த மண்ணிலிருந்து வருகிறது. ஆனால் இயேசு கொடுக்கிற உணவு, இயேசுவின் இரத்தமும் உடலும், அந்த உணவு நற்கருணை இந்த மண்ணிலிருந்து வருவதில்லை, இது விண்ணிலிருந்து வருகிறது, வானத்திலிருந்து வருகிறது. வானின்று இறங்கி வந்த உணவு நானே என்று கூறியவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக தன்மேல் விசுவாசம் கொண்டவர்களுக்கு கொடுக்கிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? இது இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற அந்த வாழ்க்கை பயணத்தில் கடவுளை அடைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கிற வழிப்பயண உணவு. இயேசு என்ற சக்தியை நான் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு எனக்கு இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், பலவிதமான துன்பங்கள் அனைத்திலிருந்து நான் துவண்டு விடாமல் இருக்க
நற்கருணை என்ற உணவு எனக்கு ஊட்டத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையை ஊட்டுகிறது, வாழ்க்கையில் எனக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறது. அதுதான் நற்கருணை என்பது. வெறும் ஒரு அருள் சாதனம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, இயேசுவின் திருவுடல் இரத்தம் என்பது அவருடைய பிரசன்னத்தை. எல்லா நாட்களிலும் உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய அந்த வார்த்தையினுடைய வடிவத்தை நாம் நற்கருணையில் பார்த்து எதை பார்க்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்ராயேல் மக்களிடம் பலமுறை கடவுள் சொன்ன வார்த்தை தான், நீங்கள் என்னை மறந்து விடுவீர்கள், ஆனால் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்ற கடவுள் தன்மையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்கருணையில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நான் என்னுடைய உலக சூழலில் இயேசுவை மறந்தாலும் இயேசு என்னை மறக்கவில்லை, மறக்க மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையை நம்ம அனைவருக்கும் ஊட்டுகிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாம் இந்த நற்கருணை விழாவை அல்லது இயேசுவின் திருவுடல் இரத்தத்தின் விழாவை என்று சொல்லும் பொழுது இது ஒரு மாபெரும் ஒரு கொடை. நன்றி பெருக்கோடு நாம் கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கின்ற புகழ்கின்ற ஒரு கொடை. அந்த கொடையை பெற்றதற்காக இன்ற நாளில் நாம் நன்றி கூறுவோம். அதே நேரத்தில் இந்த நற்கருணை, அந்த இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் கிறிஸ்துவ விசுவாசத்தில் பெற்று இந்த உலகத்தில் இருக்கின்ற பலவிதமான போராட்டங்களிலிருந்து நான் வெற்றி அடைந்து இயேசுவை அவருடைய அடிச்சுவட்டில் நான் தொடர்ந்து பின்பற்ற இந்த நற்கருணை நமக்கு உதவி செய்ய வேண்டும், உதவி செய்யும். மூன்றாவது முக்கியமானது, நாம் இந்த திருப்பலியிலும் நற்கருணையிலும் பங்கெடுப்பவர்கள் ஏதோ ஒரு பார்வையாளர் அல்ல, இயேசுவை பெற்றுக்கொண்டவர்கள் ஏதோ ஒரு பொருட்கள் அல்ல, ஆட்கள் அல்ல. நாம் இயேசுவாகவே மாற வேண்டும். நற்கருணையாகவே மாறி, எப்படி இயேசுவின் திருவுடல் இரத்தம் நமக்கு நன்மைகள் செய்கிறதோ அதே மாதிரி அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்றவர்கள் நன்மைத்தனத்தின் அடையாளமாக, நன்மை செய்யும் கருவியலாக, நன்மை செய்யும் சான்று பகரும் மக்களாக நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும். ஆகவே அத்தகைய ஒரு ஆற்றலுக்காக, அருளுக்காக நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையாலே
அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய பராமரிப்பை எடுத்துரைப்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு வயல்வெளி மலர்களுக்கும் வானத்து பறவைகளுக்கும் கடவுள் எப்படி உணவளிக்கிறார், உடையளிக்கிறார் என்றெல்லாம் எடுத்துரைத்தார். அத்தகைய அவருடைய அருள்வாக்கில் நம்பிக்கை வைத்து, இறை பராமரிப்பில் நாம் நம்பிக்கை வைத்து நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்புவோம். எல்லா புகழும் கடந்தவரான இறைவா, மண்ணுலகில் ஒளியாகவும் உப்பாகவும் வாழ நிறுவப்பட்டுள்ள உம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் யாவரும் சுடர்விடும் தீபங்களாய், பிறர் பாதைக்கு ஒளியாய், தூய்மைப்படுத்தும் உப்பாய் வாழ்ந்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். உண்மை உணவாய் இருப்பவரான இறைவா, வானவர் உணவானது மன்னவர் உணவாய் மாறி உடலுக்கும் உள்ளத்துக்கும் உரமூட்டுவது போல் எம் நாடும் நகரமும் நற்கனிகளை தரும் தலைவர்களை உருவாக்கிடவும், திடமூட்டும் தலைவர்களாய் அவர்கள் உழைக்கவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். இதயம் திறந்து அணைப்பவரான இறைவா, எம் மறை மாவட்டத்தையும் எம் தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவையும் உம் தூய இதயத்திற்குள் வைத்து பாதுகாத்து வருவது போல் இனி வரும் காலத்திலும் உம் இதயத்தில் வைத்து பாதுகாத்தருள உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எமக்கு நல் அமுதூட்டுபவரான இறைவா, எம் பசிலிக்காவின் பெருவிழாவை தொடங்கியுள்ள நாங்கள் யாவரும் உம் கருணையால் எமக்கு வழங்கப்பட்டுள்ள விளை பொருட்களால் ஊட்டம் பெறுவது போல் எங்களால் முடிந்தவரை பிறருக்கும் அமுதூட்டுபவர்களாய் வாழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். இனிமை அருள்பவரான இறைவா, யாம் பெற்ற இன்பம் பெருக ஈவையகம் என்னும் மொழிக்கேற்ப பல பொருட்கள் இணைந்து நாவிற்கு சுவை ஊட்டுவது போல் நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து பிறருக்கும் இனிமை வழங்குபவர்களாய் வாழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளித்து உணவு ஊட்டுபவரான இறைவா, அப்பமும் ரசமும் உணவாய் பானமாய் மாறி ஆன்ம வலுவூட்ட அது இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் ஆவது போல் எங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பும் இயேசுவின் தியாகத்தை பிரதிபலிக்கவும், எங்கள் உடல் இரத்தம் பிறருக்காக பயன்படவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள அன்பு தந்தை இறைவா, அனைவரையும் மீட்கின்றவர் நீரே. எங்கள் இங்கே குடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும், அவர்களை பராமரித்து பாதுகாத்தருளும், உம்முடைய மக்களின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். உமது பராமரிப்பினாலும் உலகில் சமாதானம் நிலவுவதாக. உமது திருச்சபையையும் அமைதியுடன் வாழ்ந்து பக்தியில் சிறந்தோங்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். பாடலின் 3. படைக்கின்றேன் உன் அருட்பெருக்கில் கோடைகள் படைக்கின்றேன், இறைவனே உன் அருட்பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவார். படைக்கின்றேன் உன் அருட்பெருக்கில் கோடைகள் படைக்கின்றேன், இறைவனே உம் அருட்பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவார். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன்,
இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. படைக்கின்றேன் உன் அருட்பெருக்கின் கொடைகள் படைக்கின்றேன். இறைவனே உன் அருட்பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரின் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் ஒன்று விடுத்தும் இறைவா, இந்த பெருவிழாவில் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்காகவும் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவையும் திருமகன் இயேசுவின் உடலாகும் இரத்தமாக மாறும் பொழுது குறித்து காட்டும் ஒற்றுமை சமாதானமாகிய கொடைகளை உமது திருச்சபைக்கு தயவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலையும் உண்ணும் பொழுதெல்லாம் நாங்கள் திடமடைகிறோம். அவர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தை பருகும் பொழுதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதரோடும் அரியணை சூழோர் ஆட்சி புரிவோம் மற்றும் வானக சேனைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றே. கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் திருப்பெயருக்கு தூய காணிக்க ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றே. ஆகவே இறைவா, நாங்கள் திருமண் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியா புனிதமாக்கியுள்ள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக அவர் பணித்தவாறே திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்த மோக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மோக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கை கொண்டோக்கிறோம் என்றாடுகிறோம். இப்பலியினாளி உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனம் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி ஆனந்தராயர், இன்று திருப்பலியை நிறைவேற்றும் ஆயர் பீட்டர் அபீர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்திரளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதனிடக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் அது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு முதும் ஆட்சிமையை கண்டு என்று மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியம் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பையின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நான் துணிந்து பாடுவோம். பரலோக
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சு சுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றையும் அளித்த இடத்தில் உள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் திருச்செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்ளும் நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமீன்.
தேவ திரு அமுதே ஜீவன் தரும் கனியே பாவ வினையகற்றும் பரம போஜனமே என்னுள் எழுந்தருள ஏழை தகுதியல்லே பாவி கோர்மொழி நீ பகர சுகம் பெறுவே என்பால் கொண்ட அன்பதுவே அரசே நீருமது என்பும் தசையாவும் நீய செய்ததுவே தேவ திரு அமுதே ஜீவன் தரும் கனியே பாவ வினையகற்றும் பரம போஜனமே கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் வேதமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை துய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாய் என்னும் சட்டிடும் ஒரு சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருக என் அன்போடு என்னை ஏவிடும் ஜெபிப்போமாக.
இறைவா, உம்முடைய திருமகனாகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடையாக தந்தமைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் அருட்சாதன முறையில் கொண்டாடிய நாங்கள் அவரை போல் உலகின் ஈடேற்றத்திற்காக எங்கள் உடலுக்கும் கையளிக்கவும் எங்கள் இதயத்தை இரத்தத்தை சிந்தவும் வேண்டுமென்று என்ற அழைப்பினை ஏற்று மன துணிவுடன் வாழ அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் சிறிது நேரம் அமர்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நவநாளின் 3வது நாளில் நமது பாசமிகு மேதகு ஆயர் பீட்டர் அபீர் அவர்கள் வெகு தொலைவிலிருந்து வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி அழகிய மறைவுரையை நமக்கு வழங்கினார்கள். அவர்களை பங்கு தந்தையர் சார்பாக உங்கள் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். ஆசிரியர் முடிந்த பிறகு மேதகாயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவோம். திருமண அறிவிப்புகள். சென்னை அசோக் நகர் பங்கை சார்ந்த ஜோசப் குமார் ஜோசபின் ஜீவா இவர்களுடைய மகன் ஆண்டனி ராஜுக்கும், நமது பங்கு அந்தோனி ராஜ் பவுலா மேரி இவருடைய மகள் ரோசலின் ட்ரீனாவுக்கும் திருமணமாக இன்று முதல் அறிவிப்பு. அன்பார்ந்தவர்களே, திருவிழா நிகழ்ச்சியினர் அச்சிட்ட தாட்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பூசை முடிவில் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். இன்னும் இதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொண்டு செல்லலாம். மிக முக்கியமான நிகழ்ச்சி இன்று நமது 7:30 மணி திருப்பலியை மேதகாயர் பீட்டர் அவர்கள் சிறப்பித்தார்கள். மதிய திருப்பலியை பேராலய பங்கு தந்தையும் மறைவற்ற முதன்மை குருவுமான அருள் திரு அல்போன்ஸ் சந்தானம் அடிகளார் நிறைவேற்றுவார்கள். மாலை 5 மணி ஆங்கில திருப்பலியை அருள் தந்தை மெல்கிசதேக் அவர்கள் உயர் மறைமாவனில ஆவண காப்பாளர் நிறைவேற்றுவார்கள். 6 மணி 6:15 திருப்பலியை நமது மறைமாவட்ட பொருளாளர் தந்தை ஜோசப் அருமை செல்வம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். என்று உங்களுக்கு சொன்னது போல இந்த நாளை சிறப்பிப்பவர்கள் ஆலய பணியாளர்கள். பொறுப்பு அருட்சகோதரி செசுலி. என்று உபயம் எடுப்பவர்கள் திரு ஜான், திருமதி போன்சால், சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார். இந்த வாரத்தில் மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி திரு இருதய ஆண்டவர் பெருவிழா. அன்று வழக்கம் போல் 5:30 மணி திருப்பலியும் நடைபெறும். 10 மணியிலிருந்து 12 மணி வரை வின்சன் பாபு கப்புச்சியன் அருட்தந்தை அவர்கள் நடத்துவார்கள். 2 மணி நேரம் ஆராதனை, குணமளிக்கும் வல்லமையுள்ள ஆராதனையை நடத்துவார்கள். மதியம் 12 மணி திருப்பலியை சேலம் ஆயர் மெதகு சிங்கராயன் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். மாலை 5 மணிக்கு திருப்பலி. அந்த 5 மணி திருப்பலி முடிந்தவுடனே திவ்ய நற்கருணை பவனி இடம்பெறும். என்ற திருப்பலியை தலைமையேற்று நடத்துபவர்கள் பேராசிரியர் என் ஜோனாஸ் அவர்கள், கோஆர்டினேட்டர் ஆஃப் த ஏசியன் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஒரு தனி துறை தலைவராக விளங்குகிறவர் அவர் திருப்பலி நிறைவேற்றுவார், மறைவுரை ஆற்றுவார், திவ்ய நற்கருணையை ஏந்தி செல்வார். திவ்ய நற்கருணை பவனியை அருட்தந்தை வின்சென் பாபு அவர்கள் நடத்துவார்கள். ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் 14ஆம் தேதி நமது பங்கு திருவிழா அன்று வழக்கம்போல் 5:30 மணி திருப்பலியும் 7:30 மணி திருப்பலியும் நடைபெறும். 7 மணிக்கெல்லாம் உறுதிப்பூசல் வாங்குகிற பிள்ளைகள் 60 பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் முன்னதாக வந்துவிட வேண்டும். வந்தவுடனே 7:15 மணிக்கு பேராயரோடு மேடையில் புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். அதன் பிறகு பவனியாக பசிலிக்கா ஆலயத்திற்கு வந்து திருப்பலி நடைபெறும். திருப்பலியில் உறுதிப்பூசல் வழங்கப்படும். அந்த திருப்பலி முடிந்த பிறகு நமது பேராயர் அவர்கள்
அருளாளர் அன்னை தெரேசா திரு உருவ சிலையை மந்திரித்து திறந்து வைப்பார்கள். எனவே அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்த வாரம் 12 மணி திருப்பலியை அருட்தந்தை டொமினிக் ரொசாரியோ பங்கு தந்தை ரெயின்போ நகர் அவர்கள் நடத்துவார்கள். மாலை 5 மணிக்கு வழக்கமாக ஆங்கிலத்தில் திருப்பலி இருக்கும், 6:15 மணிக்கு தமிழ் திருப்பலி இருக்கும். ஆனால் அடுத்த வாரம் 5:30 மணிக்கு ஒரே திருப்பலி தமிழில் இருக்கும். அந்த திருப்பலி முடிந்தவுடனே இறுதி ஆண்டவர் தேர் பவனி நடைபெறும். எனவே இந்த திருப்பலியை புதிதாக மறைமாவட்ட பொருளாளராக பொறுப்பேற்கிற அருட்தந்தை கிரகரி லூயிஸ் ஜோசப் அவர்கள் நடத்துவார்கள். அடுத்த நாள் காலை திருப்பலிக்கு பிறகு கொடி இறக்கம் இடம்பெறும். மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த தாளில் அச்சிட்டு இருக்க உங்களுக்கு வழங்கப்படும். அதை தயவு செய்து பெற்றுக்கொண்டு செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறுதி ஆசிர் முடிந்த பிறகு நமது பாசமிகு மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவோம். அனைவரும் எழுந்து நின்று சிறப்பு ஆசீர் பெறுங்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, நீர் எம் மீது கொண்ட அன்பினால் ஒரே திருமகனை எங்களுக்கு மீட்பராக அனுப்பினீர். அவரும் எங்கள் மீது கொண்ட பேரன்பினால் தம் இதயம் குத்துண்டு திறக்கப்பட தம்மையே கையளித்து தம் தூய ஆவியை எங்களுக்கு பொழிந்தருளினார். எங்களின் ஆண்டவரும் திருமகனுமாகிய இதே ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்துள்ள இந்த அடியார்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் வேண்டும் வரங்களை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மெமன்றாடுகின்றோம். இதே ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. கனிவமான தாட்சி உள்ள இயேசுவின் திரு இருதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானகத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் இரக்கத்திலும் அன்பிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவா உமக்கு நன்றி. இப்பொழுது ஆயர் அவர்களுக்கு அருட்சகோதரி செசிலி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். சகோதரர் சார்ல்ஸ் கொலன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள்.
ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். இயேசுவின் மதுரமான திருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, என் இரட்சணியமாயிரும். குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சுசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதியர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரலாம். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.